சென்னை வில்லிவாக்கம் டி நகர் தொகுதியில் இன்று பிரச்சாரம் செய்ய தாவேக தலைவர் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டது. இரு தொகுதியிலும் தலா 1 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதால் விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு ஒதுக்குவது போல் தமிழகத்திற்கும் நிதி ஒதுக்கினால் கடன் எல்லாம் தீரும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் டிஎன்ஏவை சிதைக்க என்டிஏ கூட்டணி முயற்சிப்பதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் மும்மொழி திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு மிகச் சிறப்பாக உள்ளது. 234 தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இந்தியாவின் முன்னேறிய மாநிலத்தை பார்த்து திவாலாக போகிறது என்று பியூஷ் கோயல் சொல்வது டூ மச். என்டிஏ தான் தமிழகத்தில் திவாலாக போகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுச்சேரிக்கு ஸ்டாலின் நன்மை செய்ய வரமாட்டார், நிதியை சுரண்டுவதற்கு வருவார், உஷாராக இருங்கள், இல்லையென்றால் தமிழகத்தில் நடக்கும் கதிதான் இங்கும் நடக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பழனிசாமி அரசியலிலிருந்து துடைத்தெடுக்கப்படுவார் என்று மா சுப்பிரமணியன் சொல்கிறார். தற்போது பிரியாணி சாப்பிடும் மா சுப்பிரமணியன் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் களி சாப்பிடுவார் என எடப்பாடி பழனிசாமி எச்சரித்தார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடாமல் திருமாவளவன் விலகியதால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு புனிதமான பணி. ஆனால் தமிழகத்தில் அரசியல் என்பது அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக மாறிவிட்டது என திட்டக்குடியில் நடந்த பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். சீமானுக்கும் காரைக்குடி தொகுதிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சீமான் ஓட்டு கேட்டு வந்தால் அவருக்கு செட்டிநாடு சாப்பாடு போட்டு பிள்ளையார்பட்டிக்கு அனுப்பி விபூதியை வைத்து திருப்பி அனுப்பிவிடுங்கள் என கார்த்தி சிதம்பரம் கூறினார். உண்மையான சமூக நீதி பேசுவது மட்டுமல்ல, வாய்ப்பு கொடுப்பதில் உள்ளது. அதனை காங்கிரஸ் மீண்டும் நிரூபித்துள்ளது என மேலூர் தொகுதிக்கு விஸ்வநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். கமிஷன் கரப்ஷன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு விளையாடி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராவிட்டால் வங்க மொழியை பாஜக குழி தோண்டி புதைத்துவிடும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். அசாமில் தேஜ கூட்டணிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் செய்த 5 பாவ பட்டியலை வெளியிட்டு உரையாற்றினார். அசாமின் ஊழல் மிகுந்த முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கைகூப்பி மன்னிப்பு கேட்டாலும் அவரை விடமாட்டோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ராகுல் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹி, கடலோர ஆந்திரா, ஏனாம், ராயலசீமா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஈரான் போர் முடிவுக்கான பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் பங்கு எதுவும் இல்லை. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் லக்னோ அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. நான் பேசும் பொய்களுக்கு புத்தகம் போடலாம் என்கிறார் ஸ்டாலின். அப்படி பார்த்தால் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என வரிசையாக இவர்கள் கூறிய அத்தனை பொய்களுக்கும் எத்தனை புத்தகங்கள் போட வேண்டும் என பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அவினாசி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் தேஜ கூட்டணி தலைவர்களுடன் ஊர்வலமாக சென்று இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சம்சேர்கஞ்சில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாட்டுப்புற நடனமாடி கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை சாத்தூரில் பிரச்சாரம் செய்கிறார். தமிழக மீனவர்களைப் போல புதுச்சேரி மீனவர்களுக்கும் நன்மைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் பேசி அதிமுக வாங்கி தரும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். டெல்லியில் காமராஜரை வீட்டோடு வைத்து கொளுத்த பார்த்தது சங்கி கூட்டம் என விருதுநகர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் கடும் குற்றம் சாட்டினார். தேர்தல் வந்தால் சங்கி கூட்டத்திற்கு காமராஜர் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் மீது திடீர் பாசம் வந்து விடுகிறது என்றார். காமராஜர் மறைவின் போது அவர் உடலை வாங்கி பீரங்கி வண்டியில் வைத்து ஒரு மகனைப் போல இறுதி மரியாதை செலுத்தியவர் கருணாநிதி. அப்பேற்பட்டவரை காமராஜரை அடக்கம் செய்வதற்கு இடம் தர மறுத்தார் என கூறுவதா என இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து விருதுநகர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். விருதுநகர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது திரைப்படம் ஒன்றில் வேட்பாளராக நடித்த விஜயகாந்திற்கு ஆதரவாக நான் பாட்டு பாடி வாக்கு சேகரித்தேன். இன்று அவரது மகனுக்கு வாக்கு சேகரிக்கிறேன் என்றார்.
திமுகவுடன் விஜய் மறைமுக கூட்டணி வைத்துள்ளார். திமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரிக்கவே விஜய் தேர்தலில் நிற்கிறார் என பியூஷ் கோயல் தெரிவித்தார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். இறைவனின் அருளால் தமிழகமும் ஒரு வளமான எதிர்காலத்திற்கு விரைவில் உயிர்த்தெழப் போகிறது என்றார். ஏப்ரல் 16ஆம் தேதியே பார்லிமெண்ட் கூட்டத்தை கூட்டுவதற்கு இவ்வளவு அவசரம் ஏன்? ஏப்ரல் 29இல் பார்லிமெண்ட் கூட்டம் நடத்த முடியாததற்கான காரணம் என்ன என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை ஒழிப்பதற்காக விஜயகாந்த் கட்சி துவங்கினார். ஆனால் பிரேமலதா இப்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளார். இது பெரிய துரோகம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். 2 நாட்களில் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கை ஹெராயின் அறிக்கை என்றார். உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் நேர முறையை மாற்றியமைக்க பாஜக விரும்புகிறது. தற்போது காலத்தை கூட சமஸ்கிருத கண்ணோட்டத்தில் மாற்ற பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி வைத்தால் இனிக்கும், அதிமுக கூட்டணி வைத்தால் கசக்குமா? பாரதிய ஜனதாவுடன் தானே கூட்டணி வைத்தோம், பாகிஸ்தானுடனா கூட்டணி வைத்தோம் என செல்லூர் ராஜு கேட்டார். 2024இல் ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் பழனிசாமி என பிரேமலதா தெரிவித்தார். ஒப்பந்தம் எதுவும் செய்யவில்லை என பழனிசாமி கூறி வந்த நிலையில் சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை பிரேமலதா காண்பித்தார். விஜய் பிரிக்கப் போவது திமுக கூட்டணி ஓட்டுகளை தான், குறிப்பாக திருமாவளவன் கட்சி ஓட்டுகளை தான் பிரிப்பார். தேஜ கூட்டணியிலிருந்து எந்த ஓட்டையும் அவரால் பிரிக்க முடியாது என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். பாபர் மசூதியை இடித்தது பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ் என பெரம்பூர் பிரச்சாரத்தில் சீமான் கடும் குற்றம் சாட்டினார். உளவுத்துறை ராவை கையில் வைத்திருந்த அப்போதைய நரசிம்மராவ் காங்கிரஸ் அரசுக்கு பாபர் மசூதியை இடிக்கப் போவது தெரியாதா என கேட்டார். சட்டசபை தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டால் போடுங்கள், இல்லை என்றால் போங்கள். சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் யாரிடமும் கைகட்டி நிற்க மாட்டேன் என நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். மக்களுக்கு எந்த உழைப்பையும் போடாமல் உழைக்கும் கட்சிகளை குறை கூறுவதை தவிக தலைவர் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் செல்வ பெருந்தகை. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் 651 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் ரூபாய் 170 கோடி பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடுவார் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜசேகரனை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் ரோட் ஷோ சென்று ஓட்டு சேகரித்தார். பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நேபாளத்தில் சனி மற்றும் ஞாயிறு என வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை விட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை நாகமலை புதுக்கோட்டை சந்திப்பு அருகே காரில் சென்ற திருப்பரங்குன்றம் தவிக வேட்பாளர் நிர்மல்குமார் காரில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகள் மீது செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் ரிமோட் கண்ட்ரோலாக அதிமுக உள்ளது என புதுக்கோட்டை பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். தமிழகம் எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றார். புதுச்சேரியில் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி சிறப்பான ஆட்சியை தந்துள்ளார். 2 சக்கரங்கள் இருந்தால்தான் இலக்கை அடைய முடியும், 2 அரசுகளும் இணைந்தால்தான் மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் என புதுச்சேரி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். புதுச்சேரி வெள்ளியனூரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் செய்தார். உத்தரவாகினிப்பேட்டையில் அவரது வாகனத்தை வழிமறித்த பெண்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற போது அவரது காரை வழிமறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். சோதனைக்கு பின் பிரச்சாரத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். ஏற்கனவே 10 தேர்தல்களில் பழனிசாமிக்கு நாம் தோல்விகளை கொடுத்திருக்கிறோம். இந்த முறை 11வது தோல்வி கிடைக்கப் போவதை குறிக்கவே பழனிசாமி இரட்டை விரலை காட்டுகிறார் என புதுக்கோட்டை பிரச்சாரத்தில் பழனிசாமியை விமர்சித்து உதயநிதி பேசினார். திமுகவும் விஜயும் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக என்னால் சொல்ல முடியும் என்கிறார் பியூஷ் கோயல். அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல். முருகன் முன்னாள் சபாநாயகர் தனபாலை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் ராமதாஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் புகழேந்தி அன்புமணி அணியில் இணைந்தார். புகழேந்தியை கட்சியை விட்டு நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். செல்லும் இடங்களில் எல்லாம் நெருக்கடி தருகிறார்கள். விஜய் தவறான தகவலோடு வேட்புமனு தாக்கல் செய்ததாக அவதூறு பரப்புகின்றனர் என தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறார்கள்.
அவர்களுக்காக நான் உழைக்கணும், மக்கள் பணி செய்யவே நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என ஆம்ஸ்ட்ராங் மனைவியும் அதிமுக வேட்பாளருமான பொற்கொடி தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் நிச்சயமாக வெற்றி பெறுவார். தன் தொகுதி மக்களுக்கு ஏராளமான பணிகளை அவர் செய்துள்ளார் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார். திமுகவின் துரோகத்தை பட்டியலின மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். வேங்கைவயல் கிராமத்தினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் என அன்புமணி தெரிவித்தார். பெரம்பூரில் சீமான் பிரச்சாரத்தின் போது திரள் நிதி வழங்கிய சிறுவனுக்கு சீமான் முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்தார். அடுத்தடுத்து நிதி கொடுத்த சிறுவர் சிறுமியர்களுக்கும் முத்தமிட்டார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அமர வைத்து விட்டுதான் இங்கிருந்து செல்வேன் என பியூஷ் கோயல் கூறியதாக மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். எந்த ஊர் குற்றவாளிகள் பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் கோவை மக்களை பணத்தால் வாங்க முடியாது என மறைமுகமாக செந்தில் பாலாஜியை பாஜக எம்எல்ஏ வானதி விமர்சித்து பேசினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை. தமிழகத்தை பழிவாங்குகிற பாஜகவை இந்த தேர்தலில் நுழையவிடக்கூடாது என உதயநிதி தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுல் பிரதமராவது போல் கனவு காணலாம், நிஜத்தில் ஒருபோதும் அவரால் பிரதமராக முடியாது என புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் குஷ்பு பேசினார். புதுச்சேரியில் சுமார் 25 இடங்களை பெறுவதே என்டிஏ கூட்டணியின் இலக்கு. காமராஜ் நகர் தொகுதியில் அதிக ஓட்டு சதவீதத்துடன் வெற்றி பெறுவதே என்னுடைய இலக்காக கொண்டுள்ளேன் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதியில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம் தொகுதியில் போட்டியிடும் கட்சி வேட்பாளர்களுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம் என திருமாவளவன் கூறினார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் GKM தமிழ்குமரன் பெண்ணாகரம் தொகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது முதல் நாள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். எங்கள் கூட்டணி நலனுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்பட்டதால் எனது முடிவை மாற்றிக்கொண்டேன் என தேர்தலில் போட்டியிடும் முடிவை வாபஸ் பெற்றது குறித்து திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்து திமுக வந்தால் 2.0 ஆட்சி நடக்காது, 0.0 ஆட்சிதான் நடைபெறும், அதற்கு வாய்ப்பில்லை என விஜயதரணி தெரிவித்தார். மக்கள் இனி திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். யாருக்கு வாக்கு சேகரிக்கிறோம் என்று கூட தெரியாமல் எங்கள் கட்சி வேட்பாளர் பெயரை விஜய் சொல்லிட்டு போயிருக்கிறார். விஜய் மனசுல பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு, அது மட்டும் உறுதி என புதுச்சேரி பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பெயரை விஜய் சொன்னதை குறிப்பிட்ட நடிகை குஷ்பு கூறினார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளை நிறைவு நாளாகும். நாளை மாலை 3 மணியுடன் முடிகிறது. இதுவரை 3141 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்து விலகியதில் திமுகவின் அழுத்தம் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். பிரதமர் மோடியின் முரட்டு அடிமை பழனிசாமி அடிமை கூட்டத்திற்கு தேர்தலில் முடிவு கட்டுவோம் என விராலிமலை பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். தமிழகத்துக்குள் பாரதிய ஜனதா எப்படியும் வர முடியாது என்பதால் தான் அதிமுக வழியாக வருகிறது என்றார். பல திட்டத்தை கொடுத்து வாக்கு கேட்கிறோம், நடுவில் வந்தவருக்கு வாக்களித்து வாக்கை விரயம் செய்யாதீர்கள் என தாவேகாவை கனிமொழி மறைமுகமாக விமர்சித்தார். கூட்டணியில் சலசலப்பு காரணமாகவே திருமாவளவன் போட்டியிடாமல் விலகியுள்ளார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மாணிக்கம் தாக்கூர் ஒரு பக்கம், மூத்த தலைவர்கள் ஒரு பக்கம் என கூட்டணியில் சலசலப்பு உள்ளது என்றார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா புதிய முயற்சியாக வாக்குப்பதிவு இயந்திர மாதிரியை காண்பித்து வாக்கு சேகரித்தார். தன்னுடைய சின்னம், பெயர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அந்த பட்டனை அழுத்தச் சொல்லி வீடு வீடாக சென்று கேட்டுக் கொண்டார். கோவை சுண்டகாமுத்தூர் ஐயப்பன் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியை பாரதிய ஜனதா வானதி சீனிவாசன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி பிரச்சாரத்தில் வேட்பாளர் பெயரை மாற்றி சொன்ன விஜய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சிகிச்சை பெற்று அடுத்த தேர்தலுக்கு வர வேண்டும் என ஊசுடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் கிண்டல் செய்தார். டெல்லிக்கு போனதிலிருந்து விஜய் தான் குழம்பி போயிருக்கிறார், அங்குதான் மந்திரித்து அனுப்பியிருக்கிறார்கள் என்றார். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் கலாச்சாரம் ஆகியவற்றால் சீரழிந்துள்ள தமிழகத்தில் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலம் சுடுகாடாக மாறிவிடும் என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். பாகுபலி திரைப்படத்தில் விசுவாசத்திற்கு கட்டப்பா எப்படியோ துரோகத்திற்கு உருவம் கொடுத்தால் அது எடப்பாடி பழனிசாமிதான் என விருதுநகர் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். இபிஎஸ் செய்த துரோகத்தை நம்மால் எண்ண முடியாது, ஆனால் அவரின் தோல்வியை எண்ணிடலாம். ஏற்கனவே 10, அடுத்தது 11 என்றார்.
உலகின் வன்முறைகளும் வெறுப்பும் வெறுமையும் கெட்ட போர்களும் அகன்று மனிதம் மட்டுமே எங்கும் ஆட்சி செய்யும் புத்துலகை படைக்க கருணையே வடிவான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் நாளில் உறுதியேற்போம் என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலூர் தொகுதி வேட்பாளர் யார் என்பது குறித்து காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்காமல் உள்ளது. சிவகாசி பட்டாசு என்றாலும் விருதுநகர்தான், சாத்தூர் என்றாலும் விருதுநகர்தான், பால்கோவா என்றாலும் விருதுநகர், தீப்பெட்டியாக இருந்தாலும் விருதுநகர்தான், பரோட்டாவாக இருந்தாலும் விருதுநகர்தான் என முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது விருதுநகரின் பெருமைகளை புகழ்ந்தார். என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பழனிசாமி என்று சொன்னால் பொய் பித்தலாட்டம் என்று சொல்லலாம் என விருதுநகர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். அவர் சொல்லும் பொய்யை வைத்து ஒரு புத்தகமே போடலாம் என்றார். லஞ்சம் வாங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ள காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய கையாலாகாத முதல்வர் ஸ்டாலின் தினமும் புகைப்படம் எடுப்பதற்கு நேரம் செலவிடுகிறார் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் இருவரும் நாளை சென்னை வருகின்றனர். அமித்ஷா புதுச்சேரி செல்கிறார். ராகுல் சென்னையில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகரன் முதல்வர் ஸ்டாலினிடம் நேரில் வாழ்த்து பெற்றார். திருப்பூர் வடக்கு அதிமுக வேட்பாளர் ஆனந்தன் மற்றும் திருப்பூர் தெற்கு பாஜக வேட்பாளர் தங்கராஜ் இருவரும் நஞ்சப்பாப்பள்ளி பகுதியில் கூடைப்பந்து வீரர்களுடன் கூடைப்பந்து விளையாடியும் அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தனர். பழைய வேட்புமனுவில் கையில் 1,10,000 ரொக்கம், 404 கோடி ரூபாய் அசையும் சொத்தும், புதிய வேட்புமனுவில் கையில் 2 லட்சம் ரொக்கம், 410 கோடி ரூபாய் அசையும் சொத்தும் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தாவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடும் சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்கள். அனைவரிடமும் அன்பு, சமாதானம், கருணை, சகோதரத்துவம், மனிதநேயம் ஆகியவை வளர்ந்தோங்கி நிலைக்கட்டும் என தாவிக தலைவர் விஜய் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வாரந்தோறும் வந்து செல்லும் மோடி, அமித்ஷா தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் தரவில்லை. தமிழகத்தை பழிவாங்கிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என திருமயம் தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். பாமக வேட்பாளர்களை அச்சுறுத்தி தேர்தல் பணிகளை முடக்க சதி நடக்கிறது. எங்கள் அணி வேட்பாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் அளித்துள்ளார். எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணியால் பீச் செங்கல்பட்டு இடையே இன்று 8 புறநகர் மின்சார ரயிலும் 4 மின்சார ரயில்களின் சேவை பகுதியளவும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலுக்கான வாக்காளர் தகவல் சீட்டு தரும் பணியை வரும் 10ஆம் தேதி முதல் தொடங்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. வாக்காளர்கள் வசதிக்காக வாக்குச்சாவடி பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் உள்ளிட்ட தகவல்கள் அந்த சீட்டில் இடம்பெறும். பன்ருட்டி அருகே கார் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நண்பர்களுடன் காரில் வந்த அஜய் என்பவர் படுகாயமடைந்தார். அஜய் உட்பட மேலும் 5 பேர் கடலூர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் துணை முதல்வர் உதயநிதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவரது வாகனத்திற்கு பின்னால் வந்த பாதுகாப்பு வாகனத்தில் திடீரென வெளியேறிய புகையால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏ இளங்கோ வாக்கு சேகரிக்க சென்றபோது அவரை வேலம்பாடி மக்கள் முற்றுகையிட்டனர். போன தடவை ஜெயிச்ச நீங்க கிராமத்துக்கு என்ன பண்ணினீங்க என கேட்டனர். திருவாரூர் அருகே எட்டியலூர் பகுதியில் வாய்க்காலில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தெலுங்கானாவில் வயிற்றில் இருக்கும் 3வது குழந்தையும் பெண் என்பதை ஸ்கேன் மூலம் அறிந்து மனைவி மற்றும் 2 மகள்களை நீச்சல் குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்து நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மாப்பேட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான திமுக பிரமுகர் அழகப்பன் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராஜ்யசபா எம்பியாக நிதிஷ்குமார் வரும் 10ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக பீகார் பாஜக தலைவர் சஞ்சய் சரோகி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் முதல்வரை டில்லியிலிருந்து இயக்குகின்றனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அஸ்ஸாம் பாடகர் ஜூபின் கார்க் மரண வழக்கில் 100 நாட்களில் நடவடிக்கை எடுப்போம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். ஈரான் அனுமதியுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியாவை நோக்கி கிரீன் ஆஷா எல்பிஜி கப்பல் வருகிறது. போர் தொடங்கியது முதல் இதுவரை 8 எல்பிஜி கப்பல்கள் ஜலசந்தியை கடந்துள்ளன. மேலும் 16 இந்திய கப்பல்கள் ஜலசந்தியை விட்டு வெளியேற காத்து கிடக்கின்றன. ஒடிசா உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 2 மடங்காக அதிகரிக்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
இத்துடன் ஓபிசி பிரிவினருக்கு புதிதாக 11.25% இடஒதுக்கீடும் அறிமுகம் செய்துள்ளது. தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீடின்றி சுதந்திரமாக செயல்பட வேண்டும். மாநில அரசுகளை தனக்கு கீழானவர்களைப் போல மத்திய அரசு நடத்தக்கூடாது. மாநிலங்களை சம பங்காளிகளாக கருத வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதி PV நாகரத்னா கருத்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் சேர்வீடு வேட்டைக்காரன் சுவாமி கோவில் திருவிழாவில் வேட்டைக்காரன் சுவாமி நகர்வலம் வரும் நிகழ்வு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஷியாமலா தேவி அம்மன் கோயிலில் பங்குனி பால்குட உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் பங்குனி தேரோட்ட விழாவில் முருக பக்தர்களுக்கு அப்பகுதி முஸ்லிம்கள் சர்பத் மற்றும் நீர்மோர் கொடுத்து வெயிலில் தாகத்தை தணித்தனர். கிரிவல பாதையில் வெறும் காலில் நடந்து செல்லும் பக்தர்களுக்காக சாலையில் தண்ணீர் அடித்து விட்டனர். இந்த மத நல்லிணக்க விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்ட விழா கொடியேற்றம் விமர்சையாக நடந்தது. சமயபுரம் மாரியம்மன் படம் பொருந்திய கொடி தங்க கொடிமரத்தில் மேளதாளங்கள் முழங்க ஏற்றப்பட்டது. தஞ்சை ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் கோயிலில் சப்தஸ்தான பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி வானவேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலநாதர் கோயிலில் சித்திரை விசு திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடிக்க அரோகரா கோஷத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகன் தெய்வானையுடன் பெரிய வைரத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையொட்டி தமிழகம் முழுதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஈஸ்டர் கொண்டாட்டம் களை கட்டியது. வேளாங்கண்ணி, சாந்தோம், தூத்துக்குடி, காரைக்காலில் உள்ள தேவாலயங்களில் நடந்த சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் மூலம் நிலவை நோக்கி பயணிக்கும் விண்வெளி வீரர்கள் பாதி தூரத்தை கடந்தனர். பயணத்தின் போது வீரர்கள் கிறிஸ்டினா கோச் மற்றும் ரீட் வைஸ்மேன் ஆகியோர் எடுத்த பூமியின் பிரமிக்க வைக்கும் புகைப்படங்களை நாசா பகிர்ந்துள்ளது. எதிர்காலத்தில் இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு தவறான முயற்சிகளுக்கும் கொல்கத்தாவில் தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர கெடுவை நாங்கள் நிராகரித்து விட்டோம். அமெரிக்காவிற்கு நரகத்தின் கதவுகள் திறக்கும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. ட்ரம்ப் பதட்டமாகவும் கையேறு நிலையில் இருப்பதாகவும் ஈரான் விமர்சித்துள்ளது. ஈரானில் மாயமான அமெரிக்க போர் விமானியை சிறப்பு படையினர் ஈரானுக்குள் நுழைந்து மீட்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். விஜயின் துப்பாக்கி திரைப்படத்துடன் என்னுடைய போடா போடி திரைப்படமும் வெளியானது. மாபெரும் பிளாக்பஸ்டர் முன் போடா போடியால் நிற்க முடியவில்லை. துப்பாக்கி படத்தில் விஜய் 12 பேரை சுட்டுக் கொள்வார். ஆனால் உண்மையில் அவர் சுட்டது 13 பேரை. அதில் சுட்ட 13வது ஆள் நான் தான் என ஒரு நேர்காணலில் இயக்குநர் விக்னேஷ் சிவன் தெரிவித்தார். ஹிந்தியில் ஆதித்யாதர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் படத்தின் 2 பாகங்களும் சேர்த்து 2800 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. அடுத்ததாக ஹன்சல் மேத்தா இயக்கும் பிரளய என்ற ஷோம்பி த்ரில்லர் படத்தில் நடிக்கிறார் ரன்வீர் சிங். இதில் கல்யாணி பிரியதர்ஷன் நாயகியாக நடிக்கிறார். 300 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்தை ரன்வீர் சிங்கே தயாரிக்கிறார். இயக்குனர் சசி விஜய் ஆண்டனி கூட்டணியில் உருவாகியுள்ள படம் 100 சாமி மே மாதம் ரிலீஸ் ஆகிறது. சுவாசிகா, அஜய் திஷன், லிஜோ மோல் ஜோஸ், கருணாஸ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான இதன் டீசர் வெளியானது. அதில் சாதி பாகுபாடு, சாதி கொடுமை போன்றவற்றை பற்றி இப்படம் பேசுவதாக உள்ளது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம் என 180க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தற்போது தெலுங்கில் பெத்தி, ஹிந்தியில் அதிக பட்ஜெட்டில் உருவாகும் ராமாயணா படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இதில் ராமாயணா படத்திற்காக அவர் ரூபாய் 30 கோடி சம்பளமும் லாபத்தில் சில சதவிகிதம் பங்கும் பெற உள்ளாராம். இதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் பெறும் இசையமைப்பாளர் ஆனார். ஹிந்தியில் ரன்வீர் சிங் ஜோடியாக துரந்தர் படத்தில் நாயகியாக நடித்து பாலிவுட்டில் அறிமுகமானார் நடிகை சாரா அர்ஜுன். இந்த துரந்தர் படத்தின் 2 பாகங்களும் 1000 கோடிகளை தாண்டி வசூலித்துள்ளது. சாரா இப்படத்திற்கு தேர்வானது குறித்து காஸ்டிங் இயக்குனர் முகேஷ் சாப்ரா கூறுகையில், இந்த கதாபாத்திரத்துக்கு பெரிய அறிமுகம் இல்லாத நடிகையை தேடினோம். இதற்காக சாரா உட்பட 1000க்கும் மேலான பெண்களை ஆடிஷன் செய்தோம். அதில்தான் சாராவை தேர்ந்தெடுத்தோம் என்றார். நடிகை பூஜா ஹெக்டே கைவசம் தமிழில் விஜயின் ஜனநாயகன், ராகவா லாரன்ஸின் காஞ்சனா 4 படங்கள் உள்ளன. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில், சினிமாவில் வெற்றி தோல்வி சமம்தான், நானும் படங்களின் வெற்றி தோல்விகளை கடந்துதான் பயணித்து வருகிறேன். எதுவாக இருந்தாலும் என் மனநிலையை கவலைப்படுத்தாது, வழக்கம் போல் படங்களில் பிஸியாக நடிக்கிறேன். மற்றபடி எந்த யூகங்களுக்கும் பதில் கூற விரும்பவில்லை என்றார்.
தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் பயன்படுத்தியதாக தனுஷ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இருவருக்குள்ளான மனஸ்தாபம் குறித்து பேசிய விக்னேஷ் சிவன், தனுஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிறந்த நாள் என் அப்பாவின் நினைவு நாளும் ஜூலை 28 தான். அவரிடம் என் அப்பாவை உணர்கிறேன். சில நேரங்களில் சிலருடன் ஏன் முரண்பாடுகள் ஏற்படுகிறது என்றே தெரியாது. அதுபோல தனுஷுடனான நட்பு முறிவும் அமைந்துவிட்டது. அதனை பெரிய இழப்பாக பார்க்கிறேன் என்றார்.